கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்திருந்து எப்படி நாம் தேவனோடு உறவாடலாம், நம்முடைய வார்த்தைகளை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம், அவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியங்களை எப்படி நாம் காதார கேட்டு அதன்படி நடந்து அற்புதமும் அதிசயமுமான வாக்குத்தத்தங்களை, அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை காணலாம் என்று இன்று நாம் நிச்சயமாகவே தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே, உங்கள் தொழில் ஊழியங்களிலே கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை விதையுங்கள். ஐயா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கே நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களாய், உங்களுக்கே நீங்கள் சொல்லுகிற தேவ வார்த்தையாய், உங்களுக்கே நீங்கள் சொல்லுகிற தேவ வாக்குத்தத்தங்களாய் அவற்றை நீங்கள் விதைக்கும் பொழுது அவை எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கும் என்பதை குறித்து நாம் விவரமாய் விரிவாய் தியானித்து ஜெபித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, மறுபடியுமாய் அதை கேளுங்கள். அந்த அற்புதமான காரியத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அதிகாலை ஜெப வேளையிலே அதை நடைமுறையாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாய், செழிப்பும் ஆசீர்வாதமுமானதாய் அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அதிகாலை ஜெபத்தை இப்படியாய் தொடங்குங்கள். ஐயா, எப்படி தொடங்கலாம்? நீங்க இந்த ஜெப வேளையிலே கடந்து வரும் பொழுதெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ள வேண்டும். சங்கீதம் 5:3 இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு யுகங்களை கடப்பது போல் புற்றீசல் போன்று புது புது பிரச்சனைகள், எண்ணங்கள் அல்லது புது புது சோதனைகளாய் வந்து அநேகரை சூழ்ந்து கொள்ளுவது ஒன்று. என்ன செயலாயா? நீங்க சொல்லுங்க. அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சொல்லுங்கள் வாயை திறந்து, என் தெய்வமே, என் கர்த்தாவே, எங்கள் ராஜாவே, காலையிலே ஐயா நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர், அதிகாலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தேவ சமூகத்திலே அமருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், எத்தனை கொடுமைகள், எத்தனை விதமான போராட்டங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் என் தெய்வமே, நேற்று கடந்து வந்த பாதையெல்லாம் எங்களுக்கு இப்படியாய் இருந்தாலும், நேற்று வரை நாங்கள் கடந்து வந்த காரியங்களில் எல்லாம் இத்தனை பிரச்சனைகள், சோதனைகள் எங்களை தொடர்ந்து வந்தாலும், இன்றும் நான் கடந்து செல்ல போகிற பாதைகள் எல்லாம் இப்படியாய் இருந்தாலும், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், எப்படி முன்னேறி செல்வது என்று தெரியாத சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என் தெய்வமே சொல்லுங்க, அதிகாலையிலே உமக்கு நேரே வந்து ஐயா உம்முடைய கிருபாசன தண்டையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து என் தெய்வமே உம்முடைய சித்தத்தை அறிந்து காரியங்களை செய்வதற்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் இரண்டாவதாக புலம்பல் 3:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் எரேமியா பல்வேறு புலம்பல்களை புலம்பும் பொழுது சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாதிருப்பது என் தெய்வமே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபையே ஐயா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வாசிக்கிறோமே. உம்முடைய கிருபைகள் காலை தோறும் புதியவைகள். ஓ க்ளோரி, தெய்வமே, நம்புங்க நம்புங்க. அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக முறை அது நடக்கவில்லை, இது நடக்க
நடக்கவில்லை, இப்படி நடக்கவில்லை, அப்படி நடக்கவில்லை என்று அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தரோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அதிகாலை ஜெப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், அது என்னையா ஸ்தோத்திரத்தோட எண்ணீங்கன்னா, இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளை, இதுவரை உங்களுக்கு நடத்தின, உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த நல்ல வாய்ப்புகளை, சிறு பிராயம் முதற்கொண்டு இன்று வரை, இப்பொழுது வரை, இம்மட்டுமாய் ஐயா இவ்வளவாய் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களப்பா. ஐயா, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது, எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்கள் வயதிலே வாழ்ந்தவர்கள், எங்களோடு சமகாலத்திலே ஜீவித்தவர்கள் அநேகர் இன்று இல்லையே. அநேகர் எங்களை விட்டு போய்விட்டார்களே. இன்னும் எங்கள் குடும்பத்தில் கூட எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. இருப்பினும் கர்த்தர் எங்களை இப்படியாய் பாதுகாத்து வருகிற உம்முடைய கிருபை பெரியது அப்பான்னு சொல்லி நன்றி செலுத்துங்கள். அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருந்து நன்றி சொல்லுகிறவர்களாய், அந்த நன்றியில பிரதானமான நன்றி, இன்னும் நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது. என் தெய்வமே, உம்முடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவைகள் புதிதாயிருக்கும் உம்முடைய கிருபைகள் என்று அறிக்கையிடுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே. இன்னும் பாருங்கள், சங்கீதம் 118:24 இது சொல்லுக தைரியமாம், எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தின நீங்கள் பாருங்க, அப்படியாய் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான, மனுஷன் கிரகிக்க முடியாத, நீங்கள் கிரகிக்கவே முடியாத, ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகள் கூட, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் ஆவி ஆத்துமாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காத்துக்கொள்ளும் என்று கர்த்தரை சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இனி சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுதும் உங்கள் ஜெப வாழ்க்கையிலும் டிக்ளேர் பண்ணுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது ரட்சிப்பின், ரட்சண்யத்தின் நாள், இது விடுதலையின் நாள், எங்கள் வெற்றி திருப்பு முனையின் நாள். இந்த நாள் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிற நாள். இந்த நாள் ஒரு அற்புதமான தொடக்கத்தின் நாள். இப்படியே போகாது எங்கள் வாழ்க்கை. இந்த நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வம் என் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய செய்வார். எல்லா சூழ்ச்சிகளும் அடிபட்டு போகும். எல்லா மந்திர சூனியங்களும் இதோடு அதன் ஆதிக்கங்கள் அழிந்துவிடும். எந்த பில்லி சூனிய மாந்திரிகங்களும் எங்களை தொட முடியாது. சத்தமாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க ஜெப வேளையிலே சத்தமாய் சொல்லுங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையில, என் ஜீவிதத்தில் மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்க போகிற மகிமையான நாள். நீங்க சொல்ல சொல்ல என்ன நடக்கும்? தோல்விகள் மாறும், சிக்கல்களில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள், ஆபத்துகளில் இருந்து மகிழ்ந்து களிகூறும் சூழ்நிலைக்கு எழும்பி விடுவிக்கப்படுவீர்கள், சிறையிருப்புகள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐயா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா நடக்குமா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே விதையுங்கள், மறுபடியும் மறுபடியுமாய் விதைவீங்கள். அது ஒருவேளை நீங்கள் உடனடியாய் பதிலை காண முடியாவிட்டாலும் நிச்சயமாய் நிச்சயமாய் தொடர்ந்து 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 நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது, அதை விதைக்கும் பொழுது, அதை டிக்ளேர் பண்ணும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே சொன்னது போல் என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. அதை உறுதியாய் உண்மையாய் அனுதினமும் 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 எல்லா சூழ்நிலைகளிலும் மறுபடி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது நடக்காமல் போவது சாத்தியமே இல்லை.
நான்காவதாக சங்கீதம் 90:14 நீங்கள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் தெய்வமே ஐயா, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, என் தெய்வமே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்க, ஆண்டவற்றை ஒரு தகப்பனிடம் பிள்ளைகள் சொல்லுவது போல, ஆமென், ஒரு தகப்பனுடன் பிள்ளைகள், தாயோடு பிள்ளைகள் பேசுவது போல, என் தெய்வமே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி ஐயா, இந்த உபத்திரவங்கள், ஆபத்துகள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் மத்திகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு விடுதலை அடைந்தவர்களாய் வாழ்நாளெல்லாம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, எங்கள் திருமணம் வரையும் அல்ல, எங்கள் பிள்ளைகளுடைய காலங்கள் வரையும் அல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் என் தெய்வமே இந்த அதிகாலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். நீங்க சொல்ல முடியும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க சொல்லுகிற எல்லாவற்றையும், ஆமென், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க வாயினால் சொல்லுவதை எல்லாம், ஆமென், நீங்க வாயினால் தேவ பிள்ளைகளாய் நின்று சொல்லுகிற எல்லா காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆமென். அவரே சொன்ன, நன்றா கவனிங்க, அவரே கர்த்தர் சொன்ன அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது, ஓ குளோரி ஐயா, கர்த்தர் சொன்னது கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, அது கர்த்தர் சொன்னதுதான் இன்று நீங்கள் உங்களுக்காய் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். ஐயா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உனக்கும் எனக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கிருபைகள் எல்லாம், இந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் என்றென்றுமாய் இருக்கும்படியாய் பலிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதிலே உறுதியாய் தரித்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ குளோரி. அப்ப காலையிலே, அதிகாலையிலே என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தமாகி காத்திருங்கள். ஐயா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நன்றி சொல்லுங்கள். நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை என்று அதற்கே நன்றி சொல்லுங்கள். உம்முடைய கிருபைகள் எல்லாம் காலைதோறும் புதிதாயிருக்கும். என் தெய்வமே, இது எங்களுக்காய் நீர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே எங்கள் சிறையிருப்பு மாறும், சூழ்நிலைகள் மாறும். எங்கள் தோல்விக்கு பதிலாக வெற்றி, கடனும் கஷ்டத்திற்கும் பதிலாக ஆனந்த களிப்பு, எங்கள் அழுகைக்கு பதிலாக ஒரு செழிப்பு, எங்கள் துக்கத்திற்கு பதிலாக ஒரு சந்தோஷம் உண்டு பண்ணுகிற நாள் எங்கள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆமென். எங்கள் வாழ்நாளெல்லாம், சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எங்கும் எல்லா இடங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் பிள்ளைகளும் வெற்றி சிறப்போம். ஹல்லேலூயா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் ஜெயமெடுப்போம். எல்லா இடங்களிலும் எங்கும் எங்களை ஜெயமெடுக்க செய்கிறவர் எங்களோடே இருக்கிறார். சத்தமாய் அறிக்கையிடுங்கள். ஆமென். அதிகாலை ஜபங்களிலே, ஓ, நீங்கள் எப்படி ஜெபித்தாலும் இந்த காரியங்களை தொடர்ச்சியாய் செய்ய மறந்து விடாதிருங்கள். எங்கும் எல்லா இடங்களிலும் எங்களை அவர் வெற்றி சிறக்க செய்கிறவர் எங்களோடே, எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். ஓ, எங்கள் வழிகளில் எல்லாம் நாங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுகிறோம். அவர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அவருடைய பாதத்திலே நம்பிக்கையாய் காத்திருப்போம். அவர் என் வழிகளில் எல்லாம் நான் அவரை நினைத்துக் கொள்ளுவதால்
அவர் என் பாதைகளை, என் பிள்ளைகளுடைய பாதைகளை செவ்வையாக்குவார் என்று நீங்க சொல்லுங்க. அவை அப்படியே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலை ஜெப வேளையிலே நீங்கள் இப்படியா இந்த நடைமுறைகளை பின்பற்றும் பொழுது உங்க ஜெபம் கர்த்தருக்கு உகந்த ஜெபமாய், பரலோக ராஜ்யத்தை தொடுகிற அசைக்கிற ஜெபமாய், தேவனுடைய செவிகளில் ஏறுகிற ஜெபமாய், ஆமென், கர்த்தர் உற்று கவனிக்கிற ஜெபமாய் இருக்கும். இன்னும் தொடர்ந்து நாம் தியானிப்போம், இன்று நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாமல், என் தெய்வமே, எங்கள் முழு இருதயத்தோடு உம் மீது நம்பிக்கையாய், என் தெய்வமே, எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் பாதைகளை செம்மையாக்குவீராக. நாங்கள் கடந்து செல்ல போகிற இந்த நாளிலும், நாங்கள் கடந்து செல்ல போகிற ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய், ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய், என் தெய்வமே, எங்கள் பாதைகளை செவ்வையாக்கும், எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஐயா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் எங்கள் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்திலே உயர்த்துகிறோம். நீரே என் தெய்வமே, நீரே சுகந்த வாசனையாய் எங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டு, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் உம்முடைய கிருபையை, இரக்கத்தை, என் தெய்வமே, உம்முடைய காருண்யத்தை எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, எங்களுக்குள்ள காரியங்கள் எல்லாம் என் தெய்வமே, எங்கள் தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், எங்கள் பட்டணங்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகும்படியாய், எங்கள் குடும்பங்களிலே, ஆமென், எங்கள் குடும்பங்களிலே ஒரு குதூகலம், கஷ்டங்கள் நஷ்டங்கள் தீர்ந்து ஒரு குதூகலமும் கொண்டாட்டமும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதிகாலையிலே சங்கீதக்காரன் சொன்னது போல, என் தெய்வமே, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மையே நம்பி இருக்கிறேன். ஐயா, நீர் நடக்க வேண்டிய வழியை, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஓ, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்திருக்கிறோமே. என் தெய்வமே, உம்மீதே நம்பிக்கையாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற தேவ வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் என்ன தேவையில் இருக்கிறார்களோ, எந்த இடத்திலே இவர்களுக்கு அவசியமான காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ, யார் உபத்திரவத்திலும் கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, உங்க அனுக்கிரகம் அக்னியாய் இறங்கும்படியாய் இந்த பிள்ளைகளை கெடுக்கவும் அழிக்கவும், ஐயா, எங்கள் குடும்பத்தாரை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும், இவர்களுடைய நல்ல வாழ்க்கையை திருடவும் காத்திருக்கிற பொல்லாத பிசாசை, இந்த பொல்லாத சத்துருவை சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் எங்கள் காலின் கீழே மிதித்து போடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஓ லார்ட், இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் எடுக்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இவர்களை உயரத்திற்கு மேல் உயரமாய், மகிமைக்கு மேல் மகிமையாய், ஆமென், இவர்கள் கீழாகாமல் மேலாகும்படியாய், என் தெய்வமே, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாளாகாமல் தலையாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடப்பதாக. புதிய வழிகள் புதிய வழிகள் திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே புதிய வழிகள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் உடையும்படியாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் சதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆமென். வேலையிலே ஒரு அப்கிரேட் வர வேண்டும், ஒரு உயர்வு வர வேண்டும், ஒரு மேன்மை வர வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரைவாய் அதிவிரைவாய் என் தெய்வமே விரைவாய் அதிவிரைவாய் ஒரு ராஜரீக மேன்மை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ யோசுவா 1:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஓ நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயமும் அற்புதமும் செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ரகபரா சந்து ரூபரதரா ஏரி சுந்து ருகருகரபரா சந்து ரூபதரபோ. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஐயா, எங்களை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கடந்து செல்லுகிற எல்லா பாதைகளிலும் எங்கள் குடும்பத்தார் பிள்ளைகள் ஆமென், எங்கள் திருச்சபையால் தேவ பிள்ளைகள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் கடந்து செல்லுகிற எல்லா இடங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே நீரே அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் கூடவே இருக்கிற பெரிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடவே இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எந்த சூழ்நிலையில் இவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில் இவருடைய காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறதோ அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் எங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து தேவ தூதர்கள் பாதுகாக்கும்படியாய், தேவ தூதர்களுடைய வழிநடத்துதல் உண்டாகும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் என் தெய்வமே சொல்லுங்க, என் அன்பு சகோதர சகோதரிகள் அறிக்கையிடுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால், ஐயா நானும் என் பிள்ளைகளுமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே என்னவென்ன காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், எங்கே எங்கே ஏமாந்து போனார்களோ, எங்கே எங்கே தோற்று போனார்களோ, எங்கே எங்கே பல்வேறு சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து உம்முடைய பிள்ளைகள் புறப்படும்படியாய் ஒரு தேவ அனுக்கிரகம் கடந்து வருவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, கண்ணீரோடும் கதறலோடும் இருக்கிற ஆமென் ஆண்டவரே, பல்வேறு பலகீனங்களோடும் சோதனைகளோடும் சோர்வுகளோடும் நடந்து கடந்து ஒவ்வொரு நாளையும் கழிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, நீர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற என் நல்ல தெய்வம், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற நல்ல தெய்வம். ஐயா, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் கணவன்மாரையும் ஐயா பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் கனிவாய் தயவாய் மெதுவாய் நடத்தும்படியாய், அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய், தாறுமாறாய் போகிற பிள்ளைகள் சரியான பாதையில் செல்லும்படியாய், தவறான பாதையில் கடந்து செல்லுகிற பிள்ளைகள்
மகளோ மகனோ கர்த்தருடைய நாமத்தினாலே திரும்பி வரும்படியாய் எங்கும் எதிலும் எங்கேயும் எந்த பேலியாளின் மக்களிடமும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த விதத்திலும் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, ஐயா, உம்முடைய வார்த்தைகள் காலை தோறும் உம்முடைய வார்த்தைகளும் கிருபைகளும் புதிதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடப்பதாக. ஆமென். இவர்களுக்கு விரோதமாய் விரிந்து பறந்திருக்கிற செங்கடலை போன்ற பிரச்சனைகளில் நடுவிலே வழி பிறப்பதாக. வழிகள் திறப்பதாக. தாமதமாகுகிற காரியங்களிலே சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் ஒரு விரைவு உண்டாகட்டும். அமரா துருபாரா சக்குருபதரபோ. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாமதமாகி கொண்டிருக்கிற வெளிநாட்டு பயணங்கள் விரைவாய் அதிவிரைவாய், வேலை வாய்ப்புகளிலே இருக்கிற தாமதங்கள், வேலை வாய்ப்புகளிலே இருக்கிற தாமதங்கள், ஆமென், நல்ல பதவி உயர்வுகளிலே இருக்கிற தாமதங்கள் விரைவாகட்டும். சீக்கிரமாய் நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய், நன்மையான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, இது நாள் வரைக்கும் இருந்த பல்வேறு குழப்பங்கள், ஆபத்துகள், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லா வறுமைகள், கஷ்டங்கள், தோல்விகள், கடன்கள் எல்லாவற்றிலேயும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, ரோமர் 8:28 சொன்னபடியே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என் தெய்வமே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இந்த அதிகாலை ஜபத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் அன்றியும் என் தேவனுடைய தீர்மானத்தின்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆதலினால் இவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறார்களே. உம்முடைய வார்த்தையின்படியே இவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மைட்டி காட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், சௌக்கியம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் உண்டாவதாக. Thank you Lord. உம்முடைய பிள்ளைகளை இப்படியாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா சந்துருபதரபோ. இனி நாங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதில்லை. சொல்லுங்க வாயை திறந்து, நாங்கள் இனி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதில்லை. இந்த அதிகாலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் தேவன் பட்சமாய் வந்திருக்கிறோம். அவரே எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். ஆமென். இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் இனி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இனி நாங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதில்லை. நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படுவதில்லை. எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது, எங்கள் கண்மலையாம் கிறிஸ்துவின் மீது வைக்கிறோம். ஆமென். நாங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதில்லை. நாங்கள் இனி கவலைப்பட்டு கலங்கி போவதில்லை. இனி எங்கள் உபத்திரவத்தின் நாட்களில் நாங்கள் இருப்பதில்லை. நாங்கள் எல்லோரும் எங்கள் தேவனுடைய கிருபாசனத்தண்டைக்கு அதிகாலையிலே வருகிறோம். அவரே எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஐயா, எங்கள் தேவனே, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நன்றி தகப்பனே. இப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் அதிகாலை ஜப வேளையிலே நீர் நடத்துகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேன்மையும் மகிமையுமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அநேகம் ஆயிரங்களுக்கு மத்தியிலே, ஐயா, இவர்கள் அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய்
இப்படியாய் ஆனந்த களிப்புடன் பாடி, ஆமென், சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து மீட்கப்பட்டு திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருகிற இந்த நாள் அற்புதத்தின் நாள், நித்திய மகிழ்ச்சியை இவர்கள் தலையின் மேல் வைக்கிற நாள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற நாள். ஓ லார்ட், ஆமென். இப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மேன்மையை, ராஜரீக மேன்மையை அடைந்து கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபத்தை இப்படியாய் தொடங்குங்கள். அவருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருங்கள். ஓ க்ளோரி. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அது கிருபை. நிர்மூலமாகாதிருப்பது கிருபை என்று சொல்லுங்கள். இந்த நாளை குறித்து நீங்களே பேசுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஓ, என்ன சொல்லுங்க? காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்குகிறீ. எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். பிசாசு வெட்கப்பட்டு கலங்கி பயந்து உங்களை விட்டு ஓடி போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மிகுதியாய் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. நம்முடைய பிலிப்பீன்ஸ் நாட்டு ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற நீங்கள் அநேகர் எங்களோட பயணம் செய்கிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.